Hi team, I'm your new HR. My name is Supraja. Actually, I have another call. I'll connect with each of you this week. Okay, sorry, excuse me. Sorry, Mahesh. Hey, that's okay, that's okay. Welcome to CR Infotech. பாஸ் ஐ வாண்ட் 1 month லீவ். ஏமே முரளி என்ன ஆச்சு? என்னை எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஆளா இல்லா அப்படிலாம் ரீசன் கேட்காம லீவ் அப்ரூவ் பண்ண முடியாதுப்பா. என்ன ரீசன்னா லீவ் தருவீங்க? பர்சனல் ரீசன். பர்சனலா? ஓ, மிட் லைஃப் கிரைசிஸா? மிட் லைஃப் மட்டும் இல்லை, என்னோட மொத்த லைஃபுமே கிரைசிஸ் தான். சரி இரு, ஐ வில் கால் யூ இன் மொபைல். பஸ் இங்கே சிக்னல் கிடைக்காது, நான் வெளில வந்து பேசுகிறேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? எதுக்கு சுப்ரஜா வேலைக்கு எடுத்தீங்க? சுப்ரஜா ஹெச்ஆர், அவங்கள நான் எப்படி வேலைக்கு எடுக்க முடியும்? அது வேற டிபார்ட்மெண்ட்ல. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி மீட்டிங் வித் ஹர். சொல்லிடுங்க. எனக்கு புரியல. ஆமா, டு யூ நோ ஆல்ரெடி? ஆமாம். ஓ, இப்போ புரிஞ்சு போச்சு. உன் பழைய கம்பெனியில் உன்னை வேலையை விட்டு தூக்குன ஹெச்ஆர் அவங்க தானா? வாட்? நோ 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 நோ. ஓ, அப்படின்னா பழைய கம்பெனியில் அவங்கள வேலையை விட்டு தூக்குன மேனேஜர் நீ தானா? பஸ் உங்களுக்கு வேலை 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 தான். 9 to 6க்கு அப்புறம் எதுவுமே உங்கள் ரேடார் போகாதா? ஓ மை காட்ஸ், அப்படின்னா அதுவா? அதுதான். அப்போ பல வருஷத்துக்கு முன்னால ஒன்று விட்டு ஓடி போனா ஒன்று விட்ட தங்கச்சி இவங்க தானா? மகேஷ், மனுஷனாக இருக்க மாட்டேம்மா. தங்கச்சியும் இல்லை, தனி கட்சியும் இல்லை. ஒரு பாகத்தில் நாங்கள் 2 பேருமே ஒரே கட்சி. ஒரே கட்சியா? கட்சிக்காரங்க. ஆமா, ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? மகேஷ், கடுப்பேற்றாதீங்க. அவங்க என்னோட எக்ஸ் லவர். ஆமா, சுப்ரஜா உன்னை எப்படி லவ் பண்ணா? வாட் டு யூ மீன்? ஐ மீன், நீங்கள் 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்க வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலில் அவங்க உன்னை பார்த்து ஒன்றும் ஷாக் ஆகலையே? ஏன்னா நாங்கள் லவ் பண்ணப்போ எனக்கு ஹேர் இருந்துச்சு. இப்போ ஹேரும் இல்லை, லவ்வும் இல்லை. ஓகே, திஸ் இஸ் கெட்டிங் 2%. வா, என் கேபினில் உட்காந்து பேசுவோம். கம். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், பட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். நான் தான் அவங்கள லவ் பண்ணேன், ஆனால் அவங்க என்னைய லவ் பண்ணலை. மேபி நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இல்லை. அதான் சொன்னேனே, அப்போ எனக்கு சொத்தை இல்லை. ஐ ஹேர் அ ஹேர். கல்ச்சுரல்ஸில் எடுத்த ஃபோட்டோ இருக்குது, பார்க்குறீங்களா? எங்க அந்த ஃபோட்டோவை காட்டு. ஓ மேம், என்ன இது? நம்பவே உள்ள அடையாளமே தெரில. அதனால தான் அவங்க என்னை கண்டுபிடிக்கல. சரி, அவையும் உன்னை லவ் பண்ணல? ஏன்னா அந்த லவ்வை நான் அவங்க கிட்ட சொல்லலை. ஏன் சொல்லலை? சரி, உனக்கு என்கிட்ட சொல்ல வேணாம்னு ஃபீல் பண்ணாக்கா சொல்ல வேணாம். அவங்ககிட்ட தான் சொல்லலை, அட்லீஸ்ட் உங்ககிட்டயாச்சும் சொல்கிறேன்னு. வாட் டு யூ திங்க் அபௌட் மீ? அவகிட்ட சொல்லாத லவ் எதுக்கு என்கிட்ட சொல்ற? அவகிட்ட லவ் ஏன் சொல்லலைன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஓ, ஓகே ஓகே. நானும் ஃபார்மாலிட்டிக்கு தான் என்கிட்ட சொல்ல வேணாம்னு ஃபீல் பண்ணாக்கா சொல்ல வேணாம்னு சொல்ல வந்தேன். என்னோடது ஒரு 90s லவ். இப்போ இருக்கிற மாதிரி அன்லிமிட்டட் டேட்டாவை நம்பி இதயபூர்வமான அழகான டாட்டாவில் ஹைபை ஃப்ரெண்ட்ஷிப். எங்களோட ஒரு அழகான ஹைபை ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஹாயில் வாங்க வாங்க அப்படின்ற மரியாதையும், அந்த பாயில் இது பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற அக்கறையும். அட்ரா அட்ரா அட்ரா. அது எங்கே கெட்டுடுமோன்னு, சொல்லலாமா வேணாமான்னு மனசுக்குள்ள ஒரே போராட்டம். நரிக்கு கிடைக்காத திராட்சையும் காக்காய்க்கு கிடைக்காத வடையும், அந்த மாதிரி எனக்கு அந்த லவ் கிடைக்கவே இல்லையா. அப்படியே வருஷங்கள் போச்சு, வாழ்க்கையும் போச்சு, வாழ்க்கையும் ஆச்சு. என்னையா நீயும் இதே முடியும் மாதிரி சொல்லாமலே விட்டுட்ட? யூ ஆர் ரைட். இப்போவும் அவள் என்கிட்ட வந்து பேசினா என் பழைய உணர்ச்சிகள்லாம் ஊற்றெடுத்து, என் வேலை, அவள் வாழ்க்கை, ஐ பிலீவ் அவளுக்கும் ஒரு ஃபேமிலி செட்டாக இருக்கும். எனக்கும் குழந்தைங்க, பொண்டாட்டி. யூ ஒரு டீ போட்டு பேசுகிறாமா? நான் நல்லா யோசிச்சுட்டேன்.
யூஆர் ஆக்சுவலி சேஃப், டோன்ட் வரி. எப்படி சொல்கிறீங்க? நீ வாலிபத்தில் இருந்தப்பவே சொல்ல பயந்தாங்க, இப்போ சொல்ல போகிற. மகேஷ், வாட் வாட் பெட்டு கட்டுறேன், நீ சொல்ல மாட்டேன். மகேஷ், என் ஃபீலிங்ஸை நீங்கள் குறைச்சி அடப்படுறீங்க. நான் தான் பெட்டு கட்டிட்டேனே, நீ கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்ன பெட்டர்? நீ மட்டும் உன் லவ்வோ சொல்லிட்டேனாக்கா அடுத்த சைக்கிளே உனக்கு ப்ரொமோஷன். அப்படியா? ஆர் யூ சீரியஸ்? அப்படி சொல்லாட்டி ப்ரொமோஷன் லேதோ. சுப்ரஜானால நமக்கு ஒரு விக்கெட்டு. கரெக்ட். ஹே, ஒரு ஃபேக்சுவல் தத்துவம் சொல்கிறேன், நம்பு. டீனேஜில் வராத தைரியம் இந்த மாதிரி மிட் ஏஜ் அங்கிள் ஆன அப்புறம் வரும். அதனால ஒரு பிளான் பி சொல்கிறேன். நீ முதல்ல என்ன பண்ணுற, அவள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி முடிச்சு விட்டு. Hi, my name? முரளி. Your voice is so familiar. வாய்ஸ் மட்டும்தானா? Good one. ஆமா, மகேஷ் வரலையா? இல்லை, என்ன சொல்லுங்க. இல்லைங்க, அவர் ஏதோ ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சொல்லணும்னு சொன்னாரு. இஸ் இட்? இருங்க, அவர் தான் கால் பண்றாரு. 1 minute. ஹாய் மகேஷ், சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னது, முரளியா? அவர் கூட தான் இப்ப கால்ல இருக்கேன். வாட் இஸ் இட்? தேங்க் யூ, இப்பவாச்சும் சொன்னீங்களே. என்ன முரளி, சொல்லவே இல்லை? இல்லை, அப்படி இல்லை. வீக் ஆஃப் கூட எடுக்காம ஒர்க் பண்றீங்களாமே. ஆ? உங்க ஒய்ஃப் குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னது? ஒழுங்கா லாக் ஆஃப் பண்ணுங்க. போய் உங்க குழந்தைங்களோட ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி என்னங்க ஒய்ஃப் குழந்தைங்கள விட? என்னது? இதை தான் மகேஷ் சொன்னாரா? ஆமா, கம்மிங் ஃபேமிலி டே ஈவெண்ட்டுக்கு ஒய்ஃப் பசங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். ஐ வாண்ட் டு மீட் them. பாவி மனுஷா. என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. ஒன்றும் இல்லை. சரி, கிளம்புறேன். ஹாய். கூப்பிட்டீங்களா? ஹாய். பாவி மவளே. பாய். ரவி, பிளான் பி எக்ஸிக்யூட்டட். ஹலோ சுப்ரஜா, இது நம்ம டீம் முரளி இருக்கார்ல, அவரை பற்றினது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்.